நடிகர் தனுஷோட அப்கமிங்கான லைனப்ஸில் இருக்க ஒரு 8 படங்களோட கரண்ட் அப்டேட்ஸ் என்னன்னு பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் யாரோட இயக்கத்தில் நடிச்சுக்கிட்டு இருக்காரு, எந்த படத்தோட ஷூட்டிங் முடிஞ்சிருக்கு, அடுத்ததாக எந்த படம் நடிகர் தனுஷ் அவர்களுக்கு ரிலீஸ் ஆகும்னு இந்த வீடியோவில் அவருடைய அப்கமிங்கான லைனப்ஸை பற்றி பார்க்கலாம். நடிகர் தனுஷோட நடிப்பில் அடுத்ததாக தேட்டரில் ரிலீஸ் ஆக இருக்க படம் இட்லி கடை. படம் அக்டோபர் 1ஆம் தேதி தேட்டரில் ரிலீஸ் ஆகுது. படத்தில் நித்யா மேனன், ராஜ்கிரண், அருண் விஜய்லாம் நடிச்சிருக்காங்க. படம் நடிகர் தனுஷ் அவர்களே இயக்கி ஹீரோவாக நடிச்சிருக்காரு. ஜிவி பிரகாஷோட மியூசிக்கில் படம் அஃபிஷியலாக அக்டோபர் 1 ரிலீஸ் ஆகுது. நடிகர் தனுஷ் அவர்களுக்கு அடுத்ததாக இந்த படம் தான் தேட்டரில் ரிலீஸ் ஆகும். நடிகர் தனுஷ் அவர்களுக்கு இட்லி கடை படத்துக்கு அடுத்ததாக ரிலீஸ் ஆக இருக்க படம் தெரி இஷ்க் மெயின். இந்த படத்தோட ஷூட்டிங்ஸ் கூட எடுத்து முடிச்சாச்சு. இப்போ போஸ்ட் ப்ரொடக்ஷனில் இருக்குது. டைரக்டர் ஆனந்த் எல் ராயோட இயக்கத்தில் ஏஆர் ரகுமானோட மியூசிக்கில் தனுஷ் மற்றும் கிருட்டி சனோன் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. நடிகர் தனுஷ் அவர்களுக்கு இட்லி கடை படத்துக்கு அடுத்ததாக இந்த படம் தேட்டரில் ரிலீஸ் ஆகிறதா இருக்குது. மோஸ்ட்லி படம் நவம்பர் மாதம் ரிலீஸ்க்கு பிளான் பண்ணியிருக்காங்க. நடிகர் தனுஷ் அவர்கள் அவருடைய 54வது மூவி வேல்ஸ் ஃபிலிம்ஸ் இன்டர்நேஷனல் ப்ரொடியூஸ் பண்ணி தமிழ் சினிமாவில் போர் தொழில் போன்ற படங்களை இயக்க டைரக்டர் விக்னேஷ் ராஜாவோட இயக்கத்தில் இப்போது ஷூட்டிங்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த படத்தில் மமிதா பைஜு, KS ரவிக்குமார், கருணாஸ், ஜெயராமா கூட முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிக்கிறாங்க. இப்போது நடிகர் தனுஷ் அவர்கள் இந்த படத்தோட ஷூட்டிங்கில் இருக்காரு. நடிகர் தனுஷோட 54வது மூவி விக்னேஷ் ராஜாவோட இயக்கத்திற்கு அடுத்ததா 55வது மூவி ராஜ்குமாரோட இயக்கத்தில் நடிக்கிறாரு. கோபுரம் ஃபிலிம்ஸ் அன்பு செழியன் அவர்கள் இந்த படத்துக்கு ப்ரொடியூஸ் பண்ணுறாரு. படத்தோட பூஜையை ஏற்கனவே போட்டாச்சு. ஒரு சில ப்ரீ ப்ரொடக்ஷன் வேலைகளும் நடக்குது. இப்போ நடிகர் தனுஷ் அவர்கள் 54வது மூவி நடித்து முடிச்சதுக்கு அப்புறமா இந்த படத்தோட ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணுறதா பிளான் பண்ணியிருக்காங்க. நடிகர் தனுஷோட 55வது மூவி ராஜ்குமாரோட இயக்கத்துக்கு அடுத்ததா நடிகர் தனுஷ் அவர்கள் மாரி செல்வராஜோட இயக்கத்தில் 56வது மூவி நடிக்க போகிறாரு. இந்த படத்துக்கும் வேல்ஸ் ஃபிலிம்ஸ் இன்டர்நேஷனல் தான் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. படம் ஒரு பிக் பட்ஜெட் பேன் இண்டியா படம். டைரக்டர் மாரி செல்வராஜோட இயக்கத்தில் பைசன் படம் அடுத்ததா தீபாவளி முன்னிட்டு அக்டோபர் 17 ரிலீஸ் ஆகுது. படம் ரிலீஸ்க்கு அப்புறமா இந்த படத்தோட ப்ரீ ப்ரொடக்ஷன் வேலைகளை ஸ்டார்ட் பண்ண போகிறாரு. நடிகர் தனுஷ் அவர்கள் கலாமோட பயோகிராஃபி ஒரு படமாக எடுக்க போகிறாங்க. தனுஷ் அவர்கள் தான் அப்துல் கலாமோட கதாபாத்திரம் கேரக்டர் நடிக்கிறாரு. ஓம்ராட் இந்த படத்தை இயக்குறாங்க. நடிகர் தனுஷ் அவர்கள் இளையராஜாவோட பயோகிராஃபி கூட படமாக எடுக்க போகிறாங்க. அருண் மாத்யூஸ்வரன் அவர்கள் இந்த படத்தை இயக்குறாரு. இதோட அஃபிஷியல் போஸ்டர்லாம் கூட அறிவிச்சிருந்தாங்க. இந்த படமும் நடிகர் தனுஷோட லைனப்ஸில் இருக்குது. நடிகர் தனுஷ் அவர்கள் டைரக்டர் வினோத்தோட இயக்கத்தில் 7 ஸ்க்ரீன் ஸ்டுடியோ ப்ரொடக்ஷனில் சாம் CS மியூசிக்கில் ஒரு படம் கமிட் ஆயிருக்காரு. இந்த படமும் அவருடைய லைனப்ஸில் இருக்குது. இந்த படத்தோட ஷூட்டிங்ஸ் ஏற்கனவே ஸ்டார்ட் பண்ண வேண்டியது. டைரக்டர் வினோத் அவர்கள் தளபதி விஜயோட ஜனநாயகன் படம் கமிட் ஆனதுனால இந்த படத்தோட ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணலை. வினோத்தோட இயக்கத்திலும் நடிகர் தனுஷ் அவர்கள் 7 ஸ்க்ரீன் ஸ்டுடியோ ப்ரொடக்ஷனில் சாம் CS அவர்கள் மியூசிக் கம்போஸ் பண்ணி ஒரு புதிய படம் தமிழ் சினிமாவில் ஸ்டார்ட் ஆகிறதா இருக்குது. நடிகர் தனுஷோட அப்கமிங்கான லைனப்ஸில் இந்த 8 படங்களும் இருக்குது. இதை தவிர்த்து 1000ல் ஒருவன் 2, வடச்சென்னை 2 போன்ற படங்களும் நடிகர் தனுஷோட லைனப்ஸில் இருக்குது. இப்போதைக்கு இந்த படங்களெல்லாம் அஃபிஷியலாக அறிவிச்சிருக்காங்க.